இவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இவளுடைய லவ்வர். அவன் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்பான். இவளும் நான் சிக்கன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவா. ஆனா திடீர்னு பார்த்தா இவ வாய்க்குள்ள இருந்து ஒரு சிக்கன் பீஸ் வரும். அதுக்கப்புறம் இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. எப்படி இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இவளுடைய ஃப்ரெண்டு. இவளோட ஃப்ரெண்டும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலா உன்னுடைய ஆள்கிட்டலாம் பேசுனியான்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு இவ மறுபடியும் என்னோட ஆள்கிட்டலாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்றா. ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுதான் ஆச்சரியம். உண்மையாலுமே இவளால பேச முடியாது. அப்பதான் இவ ஒன்னு ரியலைஸ் பண்றா. எப்பப்ப போய் சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. மறுபடியும் அவளோட ஃப்ரெண்டுக்கு என்னால பேச முடியும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. அப்ப உடனே அவளால பேச முடியுது. மறுபடியும் ஒன்னு யோசிக்கிறா. என்னோட டிஷர்ட் கலர் ப்ளூன்னு சொல்லிட்டு அவளுக்கு டைப் பண்ணும் போது அவளோட டிஷர்ட் திடீர்னு ப்ளூ கலர்ல ஆயிடுது. இவளுடைய எல்லா சப்ஜெக்ட்லயும் இவ ஃபெயில் ஆயிருப்பா. இவளோட ஃப்ரெண்டுக்கு நான் பாஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவா. உடனே எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆகி A கிரேட் வாங்கிடுவா. ஃப்ரெண்டோட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருப்பா. அதை பார்த்துட்டு அவளும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இவளும் நான் ஒரு முத்துக்குள்ள இருக்க சிற்பி போல ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு யோசனை வரும். பொய் சொன்னா நடந்துருமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவளும் சிற்பியாவே மாறிடுவா.